Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கம்மங்கூழ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துர்க்கேன். கம்பு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம யூஸ் பண்ற கம்புல கல் இல்ல அப்படினா பிரச்சனை இல்ல, அப்படியே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் கல் இருந்தது அப்படினா அரிச்சு எடுத்துக்கோங்க. அரிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லா நல்லா வடிகட்டிட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும். அப்பதான் நம்ம கூழ் குடிக்கும் போது அந்த கம்பு வந்து வாயில தட்டுப்படும் போது நல்லா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வளவளப்பா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு மட்டும் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா கூழ் செய்யறதுக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் கம்புக்கு 5-6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பு குருணை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டி பிடிச்சு போயிடும். ஸ்டவ்வை மிதமான தீயில கூட இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கம்மங்கூழ் நல்ல வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. நம்ம கம்மங்கூழ் செஞ்சோம் அப்படின்னா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு அதில் ஃப்ளேவர் இருக்கும். பாருங்க, நல்ல சாப்பாடு போல் அந்த கம்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. இல்லைன்னா 5-6 மணி நேரம் அளவுக்கு விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நைட்டு தண்ணி விட்டு வச்சிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மோர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம். நான் புளிக்காத மோர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மோர் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை வெங்காயமே வேண்டாம் அப்படின்னாலும் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் முழுக்க நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு மோரே சேர்த்துருக்கேன். நீங்கள் மோர் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் மோரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு கூழ் எந்த அளவுக்கு குடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான கம்மங்கூழ் தயாராகிடுச்சு. சின்ன வெங்காயம் இல்லைனா மோர் மிளகா, ஊறுகாய், இது கூட எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.